எல்லாருக்கும் தெரியும், ஒன்றும் கொண்டதில்லை, ஒன்றும் கொண்டு போக போறதில்லைன்னு தெரியும். ஆனால் நாங்கள் இந்த விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடி எதை பற்றி கொள்ள வேணுமா? நித்திய ஜீவன். கரங்களை கட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். நமக்கு அதை தருவதற்காகத்தான் இயேசு வந்தார் பிரியமானவர்களே. அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம், அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நானும் நீங்களும் வேறு காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு எதற்காக? அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக, பரலோகத்திலே அந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்படி, ஆண்டவர் உழைக்கும்படி, பிரயாசப்படும்படி இன்றைய நாளிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் கவனிக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் ரெண்டு விதமான வேறுபாடுள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒன்று அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? வசதி படைத்தவர்களாக. 60 வருஷம் அடித்து ஆன்சர் பண்ணுவோம் வெளியிட்டோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், ஏழை எளிய ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் எத்தனை பேரை கைப்பிடித்து மேலே தூக்கி விட்டோம், எத்தனை பேருக்கு உதவி செய்து அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு நாங்கள் பாடுபட்டிருக்கிறோம் என்பது எங்களுக்கு தான் தெரியும், அவரவருக்கு தான் தெரியும். பார்க்கிறோம், எங்களுடைய சேர்ச்சால போன வருஷம் இந்திரன் அண்ணன் ஃபேமிலி ஒரு கால் இல்லாத ஒரு தம்பிக்கு மண்ணெண்ணை கடை போட்டு கொடுத்து, பிறகு ஒரு கோழி வளர்க்குற இதையே போட்டு கொடுத்தாங்க. இஞ்சலி பக்கம் தேவராசன் அவர்களும் ஒரு குடும்பத்துக்கு சின்ன ஒரு கூடு வாங்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்தார்கள். இப்படி அவருடைய சேர்ச்சில் இருக்கிற பலவிதமான நன்மைகளை, சிறையில் உள்ள ஆட்களுக்கு, பொன்னி சிஸ்டர் உட்பட பல பேர் சிறையில் உள்ள குடும்பங்களுக்கு அப்படியாக நாங்கள் பல காரியங்களை செய்திருக்கிறோம், செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் பாருங்களேன், வெளிநாடுகளில் இருக்கிற உறவினர்கள் தங்களுடைய உறவு குடும்பங்களை, சகோதரங்களுடைய குடும்பங்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவங்க ஒரு பிள்ளையை தூக்கி என்ன செய்து விடுகிறார்கள்? வெளிநாட்டுக்கு கூப்பிடுறோம். மாதம் மாதம் காசு எடுத்து கட்டாதுன்னு என்ன செய்கிறார்கள்? ஒரு பிள்ளையை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு விட்டு விடுகிறார்கள். அது ஒரு அடுத்த ஸ்டேட். நாங்கள் 100 பிராங்கி அனுப்பலாம், 1000 பிராங்கி அனுப்பலாம். ஆனால் 60 லட்சம் 90 லட்சத்தை கட்டி ஒரு ஆளை கூப்பிடுற அளவுக்கு எல்லாருக்கும் அந்த திராணி இருக்குமோ இல்லையோ தெரியாது. அது ஒரு நிரந்தரமான முடிவு. எது? மாசம் மாசம் காசு அனுப்புறவங்க கூப்பிட்டு ஒரு பணக்கார நாட்டில் விட்டு விட்டால் நீயே அந்த குடும்பத்தை பார்த்துக்கொள்ளுன்றது ஒரு தெளிவான ஒரு முடிவு. அதுதான் பல பேர் புலம்பெயர்ந்து ஒருவர் கூப்பிட்டு உறவுகள், ஒருவர் சகோதரங்கள் ஒருவர் கை தூக்கி இப்படியாக உதவி செய்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய காரியத்தை நாங்கள் பார்ப்போம். ஒரு வறுமையில் இருக்கிற ஒருவருக்கு 2 பிராங்க் போடுறதா, 20 பிராங்க் போடுறதா, 2000 பிராங்க் கொடுத்து ஒரு கோழி வளர்க்கிறதுக்கு உதவி செய்கிறதா, அல்லாமல் அவர்களை சுவிசிக்க கூப்பிட்டு விடுவதா? கவனிப்போமா? பிலிப்பியர் 4:19. என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வசனத்தில் எல்லாரும் நினைச்சு கொள்றது எப்படி? என்ற இயேசு என்ன பணக்காரனாக்க போறார், என்ற இயேசு எனக்கு ஒரு 5 வீடு தர போறார், என்ற இயேசு எனக்கு 5 கார் தர போறார். பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருந்து கொண்டு எழுதுகிற கடிதம், எங்களுடைய சேர்ச்சி எல்லாம் விசாரிச்சிங்க, எங்களுடைய சபையில் வந்த ஊழியர்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, இன்னொரு இடத்துக்கு காசு அனுப்புறதுக்கு காசு சேர்த்து கொடுத்தீங்க, எங்களோட ஊழியங்களை தாங்குறீங்க. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவியெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற
காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை உயர்த்துவதற்கும், எங்களை அவர் பணக்காரனாக்குவதற்கும், எங்களை அவர் மேன்மைப்படுத்துவதற்கும், எங்களுக்கு 5 கார் வாங்கி தருவதற்கு தான் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு சுகம் தருவதற்காக, இயேசு கிறிஸ்து நமக்கு பணம் தருவதற்காக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் சத்தியத்தின்படி நாங்கள் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எங்களை பிச்சைக்காரராக இருக்கிறவங்களை பணக்காரராக்குற வேலை இல்லை, அதுக்காக வரையிலே அவர். மீண்டும் வாசிப்போம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் நன்றி செலுத்தி பிலிப்பியருக்கு எழுதுகின்ற காரியம் இதுதான். நீங்கள் எங்களுடைய சபைகளை, ஊழியர்களை தாங்கினபடியினாலே உங்களுக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை இயேசு தருவார். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நீங்க காசு கொடுத்தீர்கள், அதனால உங்களோட பிள்ளைய படிப்பிப்பார், 2 வீடு கிடைக்கும், 3 கார் கிடைக்கும் என்று அவர் எழுதியிருப்பார். மகிமையான ரகசியங்களை குறித்து அவர் எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு குறுகலான ஒரு சிறிய ஒரு காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்று நினைக்க கூடாது. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறவரா? கிரியை செய்கிறவர். அதனால நாங்கள் ஆண்டவருடைய காரியங்களை பெரிதாக நம்ப வேண்டும், பெரிதாக விசுவசிக்க வேண்டும். எங்களுடைய ஆண்டவருடைய திட்டத்தை நாங்கள் சுருக்க கூடாது. கவனிப்போம். 2 கொரிந்தியர் 2:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கிருபை. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. அப்ப அவர் சேஞ்ச் பண்றார். என்ன? தரித்திரரா மாறுறார். உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனார்கள். தரித்திரத்தில் பெரிய தரித்திரம் என்ன தெரியுமா? இருக்கிறார்கள் எல்லாம் இயேசுவை விட்டுட்டு ஓடினார். சிலுவையில இயேசு தொங்கிக் கொண்டிருக்கல யாராவது இருந்தாங்களா? எல்லாரும் மரியாளும் யோவானும் என்றார்கள். அதோடு சில பெண்கள் அழுது கொண்டிருந்தார்கள். இயேசுவோட இருந்து வீரன் கதைத்தவர்கள் எல்லாரும் ஓடிட்டார்கள். எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுக்கும் வழி இல்லாமல் இருப்பதுதான் தரித்திரம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா நமக்காக மனுஷனான கடன்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். இதுதான் உண்மை. பிரியமானவர்களே, அதுதான் அந்த கிருபை. ஆண்டவரிடத்திலே இருக்கிற அந்த தொடர்பு தான் கிருபை. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை எட்டி பார்க்கிறது தான் கிருபை, என்னை தேடுவது தான் கிருபை. அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. அவர் எங்களை ஐஸ்வர்யவானாகிறதுக்காக அவர் வந்தார் என்று நாங்கள் 2-3 வீடு, 2-3 கார் தருவர் என்று நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. மகிமையான ஒரு காரியத்தை தருவதற்காக அல்லவா அவர் கிருபையாய் நம்மை தேடி கண்டுபிடித்து இருக்கிறார். மத்தேயு 6:19 கவனிப்போம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அப்படி என்ன? வீடு கட்ட வேண்டாம், பென்ஸ் கார் வேண்ட வேண்டாம், அப்படி இல்லை. அதுதான் எங்களுக்கு உயிராக, அதுதான் நமக்கு பிரதானமாக, அதுதான் நாங்கள் இரவும் பகலும் அதற்காகத்தான் நாங்கள் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டாம் என்பதற்காக அவர் தெளிவாக சொல்லுகிற காரியம். இங்கே பூச்சியும் திருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். களவு கூட போய்விடும். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை நீங்கள் இழந்திருப்பீர்கள். பிசாசானவன் உங்களுடைய ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை, ஆரோக்கியத்தை திருடி இருப்பான். நன்மையான எவ்வளவு காரியங்களை நீங்கள் நம்பி இருந்திருப்பீர்கள், அவைகளை இழந்து போக பிசாசு
பிசாசானவன் செய்திருப்பான். ஆனால் எங்களுடைய நம்பிக்கையெல்லாம், எங்களுடைய கவலையெல்லாம் இழந்து போனவைகளை விட்டு, எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் தொலைந்து போனவைகளை பார்த்து கொண்டிருப்போமா இருந்தால் அந்த மெய்யான ஆசீர்வாதத்தை கண்டறிய முடியாது. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் மெய்யான ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க வேண்டும். அடுத்த வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். லூக்கா 18:25, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காலில் நுழைவது எளிதாய் இருக்கும் என்றார். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்! ஆனால் நாங்கள் தைக்கிற ஊசியின் காதுக்குள்ள ஒட்டகம் போகுமா? போகாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் என்றால் பணக்காரர்கள் பரலோக ராஜ்யம் போக மாட்டார்கள் என்பது அல்ல. ஆனால் ஏன் அது கடினம் என்று சொல்லுகிறார் என்றால், பணக்காரன் பணத்தை தான் தேடிக்கொண்டிருப்பான். ஆனால் ஆண்டவருடைய ஞானவான் ஞானத்தை தேடிக்கொண்டிருப்பார்கள். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படி அதை தேடுகிற பிள்ளைகள் அதை கண்டறிந்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அதுதான் நம்மை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நடத்தி செல்லும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நீங்களும் எதை தேடுகிறோம்? எங்களுடைய சிந்தை, எங்களுடைய பொக்கிஷம், எங்களுடைய நினைவுகள் எல்லாம் எதை பற்றியதாக இருக்கிறது? எங்களுடைய கனவுகள், எண்ணங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஆண்டவர் சிம்பிளாக சொல்லுகின்ற காரியம், அவரை நோக்கி மாத்திரம் பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாம் கொடுக்கப்படும் என்றல்லவா சொல்லி இருக்கிறார். நாங்கள் கவனிப்போம் அடுத்த வசனத்தை. எப்ப பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைப்போம்? வாசிப்போம். மத்தேயு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆண்டவர் எங்களை எச்சரிக்கிறார். நாங்கள் எதை எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ எங்களுடைய இருதயம் அங்க போச்சு, எல்லாம் போச்சு. அதான் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கையாக சொல்கிறார். நாங்கள் எதை ஒரு லட்சியமாக வைத்து ஓடுகிறோமோ, எதை ஒரு நோக்காக வைத்து உழைக்கிறோமோ, எதற்காக பிரயாசப்படுகிறோமோ, எங்களுடைய இதயம் இரவும் பகலும் அதை நோக்கித்தான் இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் இருக்காது பொய். அதைத்தான் ஆண்டவர் எச்சரிக்கை செய்கிறார். எங்களுடைய காரியங்கள் எதுவாக இருக்கிறதோ அங்கதான் எங்களுடைய முழுமையான இருதயம். அவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு நானும் நீங்களும் தேட முடியாது. பிரியமானவர்களே, அதனால்தான் இயேசு கிறிஸ்து அதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். நாங்கள் அதை சேர்த்து வைக்க வேண்டிய இடம் அங்கே இருக்கிறது. மத்தேயு 6:20, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு நக்கல் வருது. பரலோகத்தில் என்ன இல்லையா? பூச்சி இல்லை, கரல் பிடிக்கிறது இல்லை, திருடர்கள் களவெடுக்கிறது இல்லையா? நீங்கள் எல்லாத்தையும் எங்க சேர்த்து வையுங்க? பரலோகத்தில் சேர்த்து வையுங்க. பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையில எங்களுக்கு பல லட்சியங்கள், பல கனவுகள், பல பாரங்கள் எங்களுக்குள்ள இருந்து கொண்டுதான் இருக்கும். பிரியமானவர்களே, மனிதனாக பிறந்த எங்களுக்கு ஒரு வேலை, ஒரு குடும்பம், கல்வி, இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தில் அன்றாடம் ஈடுபாடு இருந்து கொண்டுதான் இருக்கும். பிரியமானவர்களே, ஆனால் எங்களுடைய இதயத்தை அதன் மேலே வைத்துவிட்டு நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்பதற்கான எச்சரிக்கை தான் இயேசு கிறிஸ்து அதை தெளிவாக சொல்லுகிறார். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஸ்ரீலங்காவிலேயோ சுவிசிலேயோ நீங்கள் ஒரு வீடு கட்ட துவங்கிட்டீங்கள், அத்திவாரம் போட்டுட்டாங்க. ஒவ்வொரு நாளும் டெலிஃபோன் அடிப்பீங்களா இல்லையா? போய் பார்க்காவிட்டாலும் அதுதான் உள்ள உதாரணம். அதைத்தான் இயேசு எச்சரிக்கை செய்கிறார். பரலோகத்தில் நாங்கள் எப்படி பேங்க்ல அக்கவுண்ட்ல காசை போடுறோமோ அதே மாதிரி பரலோகத்துக்குரிய காரியங்களை செய்து இதுகளை பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். கவனிப்போம். லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என்னே இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாகவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்கள் விடுதலையாக்கவும். எவ்வளவு பெரிய பணக்காரராக, எவ்வளவு பெரிய தலைவர்களாக, எவ்வளவு கொடிகட்டி பறக்கிற பிரபலங்களாக இருந்தாலும்
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. சுவிசேஷத்தை அறியாதவர்கள் தரித்திரர்கள். அதனாலேதான் அந்த மகோன்னதமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக பிறந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர் தரித்திரரானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை அறியாத எல்லாரும் ஒன்றுமில்லாதவர்கள், அதுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் அபிஷேகத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அவர்களை அனுதாபமாய் பார்க்க வேண்டும். அவர்கள் எவ்வளவு வசதியானவர்களாக இருந்தாலும் வேதத்தின்படி அவர்கள் தரித்திரமானவர்கள், தரித்திரர், ஒன்றுமில்லாதவர்கள், எல்லாவற்றையும் இழந்து போனவர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய உதாரணங்களிலே அந்த வசனத்திலே ஏசாயாவிலே எழுதப்பட்டது இங்கே மீண்டும் அவர் குறிப்பிடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. ஊழியர்களை எப்படி செய்ய வேண்டுமாம்? சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கம் பண்ண வேண்டுமாம்? இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதனாலே தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஐஸ்வர்யவான் யார், தரித்திரன் யார், யார் யாருக்கு உதவி செய்வது என்பதை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஊழியங்களில தரித்திரர் ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்களா? கவனிப்போம், எச்சரிப்போண்டு ரோமர் 16, 17, 18 கவனிப்போம். அன்றைய சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய உபதேசம் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, அற்புதங்களை செய்வது, குணமாக்குவது, விடுதலையாக்குவது, அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களை தேடி சென்று ஆண்டவரை பற்றி சொல்வது. இப்படிப்பட்ட நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பாருங்கள், பிரிவினைகள் இடர்களை உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஊழியங்களை மாத்திரம் செய்து கொண்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவையில்லாத காரியங்களுக்காக நானும் நீங்களும் எதுவுமே ஈடுபடக்கூடாது. 18ஆம் வசனத்தை கவனிப்போம். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை குறித்து கூட எழுதி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல், எவ்வளவு கவலை! இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் தான் சுவிசேஷ ஊழியம். தேடி செல்லுங்க, 4 பேருக்கு இயேசுவை அறிவியுங்க, ஆண்டவரை நம்பி சுகப்படுத்தும்படி மன்றாடுங்க. ஆண்டவர் சுகத்தை, விடுதலையை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சுகளினாலும் காசு 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 கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் ஆண்டவருக்கு சொல்லி அள்ளி கொடுத்துருவாங்க. அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று வேதத்தில் எழுதி சொல்லுவாங்க. ஊழியர்களை பெர்ஃபெக்டாக ஆண்டவருடைய அழைப்பின்படி அவருக்கு பிரயோஜனமான ஊழியங்களை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, நாங்கள் நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கவும். நம்முடைய பணத்தை நாங்கள் எங்கு கொடுக்கிறோம், யாருக்கு கொடுக்கிறோம், எப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு கொடுக்கிறோம், அதிலே வருகின்ற ஆசீர்வாதம் என்ன, அவைகளை நாங்கள் கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கவனிப்போம். லூக்கா 12, 13, 14. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதுக்குள்ள ஒருதான் வந்து கேட்கிறார். ஆண்டவர் எல்லாம் சுகப்படுத்துறார், ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார், பிசாசை துரத்துறார். ஆனா இவர்கள் தான் பார்த்துட்டு வந்து கேட்கிறான், ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரங்களுக்குள்ள சொத்து சண்டை. ஐயோ பாஸ்டர்,
எனக்கும் உரிய காணியை எழுதித்தாங்க, தம்பியிட்ட சொல்லுங்க, அண்ணாட்ட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டான். வாசிப்போம். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்துவுக்குள் மகிமையடைய செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்த்தோம். இந்த இடத்திலே பார்க்கிற காரியம், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தவறாக, வெறும் சுகமளிக்கிறவராக, வெறும் பிரச்சனைகளை தீர்க்கிறவராக நாங்கள் யாரும் தவறாக சிந்திக்க கூடாது. அவர் அங்கே கடிந்து கொள்கிறார். மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார்? தவறாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நானும் நீங்கள் நினைக்க கூடாது. பிரியமானவர்களே, அவர் மகிமையான காரியங்களை செய்யும்படி அல்லவா தரித்திரரானார். அவர் ராஜாதி ராஜாவல்லவா, மகிமை நிறைந்த தெய்வம் அல்லவா. நம்மை போல வந்தவுடனே கேட்கிறதா எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லா பிரச்சனையும். அவருடைய நோக்கம் வேற. பாருங்க, 100 வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்துல யாருக்கு இருக்கிற அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, பாடலை படித்தாரு, தாய் உருவாகும் முன்னே என்று படித்தாரு பாடல். தேவஜனம் நானும் நீங்களும் விசேஷித்து அழைப்பை பெற்ற அந்த பாடல் பெறும்பொழுது எனக்கு ஒரு கவலை இருந்தது. சிம்சோனை குறித்ததான கவலை. தாய் தகப்பனுக்கு ஆண்டவர் சொல்லி சிம்சோன் பிறக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பாருங்களேன், அவர் அந்த ஊழியத்தை செய்து முடிக்கவில்லை. அந்த தரிசனத்தை ஆண்டவர் விரும்பினபடி நிறைவேற்றி முடிக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, வாசிங்க 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திறனான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருள் ஆசையை குறித்து நாங்கள் உலகத்தில் உள்ள காரியங்களே கண் வைத்தோமா இருந்தால் நாங்கள் மகிமையான தேவனை விட்டு விடுவோம். ஆனால் மகிமையான தேவனை நாங்கள் பற்றிக் கொண்டிருந்தால் இந்த காரியங்களை எல்லாம் தருவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எதை சேகரித்து வைத்திருக்கிறோம், எங்கே சேகரித்து வைத்திருக்கிறோம் என்று இயேசு இன்றைய நாளிலே போதித்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நினைவூட்டிக் கொண்டிருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:7. போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோ. எல்லாருக்கும் தெரியும் தானே, நாங்கள் ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை, ஒன்றும் கொண்டு போக போறதும் இல்லையோடு எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சு கொண்டு எங்களுடைய பொக்கிஷங்களை நாங்கள் எங்க சேர்த்து வைக்கிறதுக்காக பிரயாசப்படுகிறோம். இதுதான் ஆவியானவருடைய நாளிலே நம்மோட பேசிக் கொண்டிருக்கிற காரியம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:9-10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்கிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவம் குத்தி கொண்டிருக்கிறார். இடத்துல அவர் சிம்பிளாக விளங்கப்படுத்துகிற காரியம், பணம் நோக்கமாயிருந்தால் கன பிரச்சனையை சந்திக்க வேணும். பொய் சொல்ல வேணும், களவெடுக்க வேணும், உண்டபடி 2ஆக்கி விற்க வேணும். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி, அப்ப என்ன நடக்கிறது? அதுல கண்ணை வச்சு 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 ஆண்டவரை விட்டு விலகிடுவாங்க. விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே நித்திரவராஸ் அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாக இருப்பதுதான் அவருடைய விருப்பம். ஏனென்றால் பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. ஆனால் நாங்கள் அவரை
நோக்கி பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து 11-12 வசனத்தை கவனிப்போம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியை, தேவ பக்தியை, விசுவாசத்தையும், அன்பையும், பொறுமையும், சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். பாருங்க, முதல் சொன்ன ஆண்டவர் ஊழியக்காரன் தவற ஊழியம் செய்தால் அவனை விட்டு விலக எழுதியிருந்தார். இப்ப சொல்ற எங்களுடைய உள்ளம் பணம் அல்லது வேற காரியங்கள் மேல பொக்கிஷத்தை பூமியிலே சேர்த்து வைக்கிறதுக்காக உழைப்பமாய் இருந்தால் அவர்களை விட்டுவிட என்று சொல்லுகிறார். விட்டோடி நீதியையும், தேவ பக்தியையும், விசுவாசத்தையும், அன்பையும், பொறுமையையும், சாந்த குணத்தையும் அடையும்படி நாடி. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட எல்லாருக்கும் தெரியும். ஒன்றும் கொண்டறிலே ஒன்றும் கொண்டு போக போறதில்லைன்னு தெரியும். ஆனால் நாங்கள் இந்த விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடி எதை பற்றி கொள்ள வேணுமா? நித்திய ஜீவன். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். நமக்கு அதை தருவதற்காகத்தான் இயேசு வந்தார். பிரியமானவர்களே, அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம், அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நானும் நீங்களும் வேறு காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு எதற்காக? அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக, பரலோகத்திலே அந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்படி, ஆண்டவர் உழைக்கும்படி, பிரயாசப்படும்படி இன்றைய நாளிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறார். அதுக்கு கீழே வசனம் சொல்லுது, போந்திய பிலாத்துக்கு முன்னுக்கு இயேசு கிறிஸ்து நிற்கும் பொழுது போந்திய பிலாத்து எல்லா ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறார், நான் இவரிடம் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. எவ்வளவு ஒரு சாட்சி தெரியுமா பிரியமானவர்களே? என்னையும் உங்களையும் பார்த்து இந்த ஊரில் போய் எவ்வளோ இல்லைன்னு சொன்னான். அவங்க ஒரு உண்மையாக ஒரு நீதிமான். உண்மைதான் பிரியமானவர்களே, அதுதான் சாட்சி. அவன் கொலை செய்வதற்கு எழுத போகிறான். ஆனால் அவன் சொல்லுகிறான், இவரிடத்தில் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை. இந்த நீங்களே கொண்டே என்றாலும் செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறத நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பிராங்க் கொடுத்துட்டு போகலாம், 20 பிராங்க் அனுப்பலாம், 200 பிராங்க் அனுப்பலாம், டியூஷனுக்கு கூப்பிட்டு விடலாம். அது நிரந்தரமான பிரச்சனையை முடிச்சு வைக்கிறோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கிற நம்முடைய காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை பரலோகத்திலே கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் இயேசு பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, இந்த பூமியில எங்களுக்கு காய்ச்சத்தை பண்ணி தர, சப்பாத்து பண்ணி தர, கார் பண்ணி தர இயேசு கிறிஸ்து வரையில. பிரியமானவர்களே, அவருடைய மகா உன்னதமான நோக்கம் அந்த ஒருவரும் போக முடியாத பரலோக ராஜ்யத்துக்குள்ளே, எந்த ஐஸ்வர்யவான்களாலும் செல்ல முடியாத பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்னையும் உங்களையும் கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் அவர் மகிமையிலே வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் எழுந்து நிற்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவியெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பலவீனங்கள், குறைவுகள் இருந்தாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய பிதாவினுடைய ஆசீர்வதிக்கிற கரத்தினாலே சகல விதமான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அவர் பெற்றுத்தர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விசை கண்களை மூடி அவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் செய்யுங்க. ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள்.
பழைய தேவன் எழுந்தருள்வார் எனக்காக